வந்து விஜய் ஃபோட்டோ வச்சிருக்கிறத பார்த்துட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க கோட்டீஸ்வரி. கோட்டீஸ்வரி பிரபா கிட்ட இந்த ஃபோட்டோவை காட்டி எதுக்காக வந்து நீ விஜய் ஃபோட்டோ வச்சிருக்க, பின்னாடி பக்கம் எதுக்கு ஐ லவ் யூன்னு எழுதி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிரபா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இங்கே பாருடி, இது ரொம்ப பெரிய தப்பு. விஜய் தம்பி வேற ஒரு பொண்ணு விரும்புகிறாரு, எப்படி நீ இப்பெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியலமா, நான் அவரை விரும்புகிறமான்னு சொல்லிட்டு அழறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோட்டீஸ்வரி தவிக்கிறாங்க. சூர்யா கிட்ட வந்து நல்லபடி எவ்வளோ பேசி பார்க்குறாங்க மகா. ஆனால் சூர்யா வந்து சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. அதனால் மகா வந்து ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஒரு போர்டில் வந்து ஐ எம் சாரி மகா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறாங்க. அதை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துட்டு இந்த மாதிரி மகாவுக்கு வந்து சூர்யா தான் சாரி சொல்லியிருக்கான், அப்போது அவள் செஞ்சு தப்பெல்லாம் மன்னிச்சுட்டா, 2 பேர் நல்லா வாழ்கிறாங்க போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் மகா இப்பெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கேட்டோன்னே, இந்த வீட்டில் ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைக்கணுங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்து நம்ம 2 பேர் வாழலன்னு சொல்லிட்டு தவறாக நினைக்கிறாங்க. தாத்தாவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதனால தான் இந்த நாடகம் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என் மேலே அன்பாக இருக்கீங்கன்னு எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சந்தோஷமாக இருப்பாங்கள்ல, அதனால தான் அப்படின்னோடனே சூர்யா வந்து யோசிக்கிறாரு. அடுத்து வந்து மகா வந்து என்ன பண்ணுறாங்க, சூர்யா கூட ரொம்ப க்ளோஸாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. அதனால் சூர்யா வந்து மகா ஏன் இப்படி பண்ணுறான்னு தெரியலையே, எல்லாம் என்னை வந்து இப்படிலாம் மாட்டி விட்றாரு எல்லாரிடையும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காரு. இந்த சூழ்நிலையில் வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம ஐஸ்வர்யாவோட ஃபோட்டோவை வந்து வீட்டுக்கு வந்து அமுச்சு விட்றாரு கௌதம். அதனால் எல்லாருமே ஐஸ்வர்யா வந்து தப்பாக நினைக்கணும் முடிவு பண்ணுறாரு. ஆனால் பாட்டிக்கிட்ட அந்த ஃபோட்டோ கிடச்சதால யாருக்கும் தெரியாமல் வந்து மறைச்சி வச்சிடுறாங்க. ஐஸ்வர்யாவோட அந்த முன்னாள் ஃப்ரெண்டை வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாரு கௌதம், காசு கேட்டு ஐஸ்வர்யாவை. அதே மாதிரி அவரும் வந்து கால் பண்ணுறாரு. வேறு வழி இல்லாமல் ஐஸ்வர்யாவும் காசு எடுத்துகிட்டே கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை வந்து கௌதம் வந்து எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கிறாரு. அதனால் ஐஸ்வர்யாவுக்கும் அவருக்கும் ரொம்ப தவறான உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடியும் சித்தரிக்கிறாரு. இதெல்லாம் கேட்டு ஐஸ்வர்யா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. யாரை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையாக கத்துறாங்க. அப்போ வந்து மகா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலை ஐஸ்வர்யா வந்து மயக்கம் அடிச்சு கீழே விழுறாங்க. அப்போ வந்து ஐஸ்வர்யாவுக்கு வந்து இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு கௌதம் எல்லாரும் முன்னாடி அசிங்கமாக பேசுகிறாரு. அதனால் ஐஸ்வர்யா வந்து கண்டிப்பாக நான் இதை நிரூபிப்பேன்றாங்க. மகாவும் வந்து கண்டிப்பாக நான் கூட இருப்பேன்றாங்க. சூர்யா வந்து இதை நம்ப மறுக்கிறாரு. இல்லை, ஐஸ்வர்யா வந்து யாரோ ஒரு பையன் கூட பேசுனது நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியம் அடைகிறாங்க. அப்போ சூர்யா கிட்ட மகா சொல்கிறாங்க, கண்டிப்பாக எங்கள் அக்கா தப்பு பண்ணல, நான் நிரூபிப்பேன், நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் மகாவும் சூர்யாவும் ரூமில் இருக்கும்போது ஒரு திருடன் வந்து என்ன பண்ணுறாரு, 2 பேருமே வந்து கட்டி வச்சிடுறாரு. ஒன்றா சேர்த்து போகிறதுக்காக கட்டி வச்சிடறாரு. அதனால் மகா சூர்யா எழுந்துக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அந்த திருடன் ரொம்ப நல்லவராக இருக்கார். அதனால் மகா அவர் மேலே கருணையாக வந்து சரி கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்புங்க அப்படி சொல்கிறாங்க. அவரும் வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே கபோர்டில் இருக்க எடுத்துக்கோ அப்படின்றாரு. ஆனால் வந்து அவர் சரி உங்கள் 2 பேரையும் நான் வந்து இங்கேருந்து இந்த காசு எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன், ஆனால் கட்டை கழட்டி விட மாட்டேன், நீங்களே கழட்டி வைக்கணும்னு ஓடி போயிடுறாரு. காலைல வரைக்கும் மகாவுக்கும் சூர்யாவிலையும் வந்து கட்டை கழட்டியே முடியல. நைட் வந்து நல்லா படுத்து அப்படியே வந்து மகா என்ன பண்ணுறாங்க, சூர்யாவோட நெஞ்சிலே படுத்து நல்லா தூங்கிடுறாங்க. காலையில் எழுந்தோடனே இவங்க 2 பேருமே வந்து எழுந்துக்காம இருக்காங்க. அப்போ காயத்ரி வந்து என்ன இது இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னோட 2 பேரும் ஏன் கட்டுன்னு படுத்துட்ருக்கீங்க, ஐயோ உங்களுக்கு புரியலையா, இதை திருடன் வந்தால் சொன்னால் பெரிய பிரச்சனை ஆயிடுவேன், சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அடுத்து அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரிலாம் எதுக்கு கட்டெல்லாம் கட்டுங்க, ஐயோ சித்தி முதல்ல வந்து கழட்டி விடுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கழட்டி விடுறாங்க. ஏன் இப்படிலாம் நடந்துச்சு, யார் இதில் உங்களை கட்டினது அப்படின்னோடனே உண்மையை சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் சும்மா தான் கட்ட ஆரம்பித்தோம், ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து போய் சொல்லிடுறாங்க. அவங்களும் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க.